விரோதமாய் எழுப்பிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சில நீடிய பொறுமையாய் இருக்கும் பொழுது, பாடுபடும் பொழுது, வேதனையாய் இருக்கும் பொழுது, பொறுமையாய் சகித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பூர்ண பலனை தரப்போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்திலே நாம பார்க்கிறோம், யாரெல்லாம் பொறுமையா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சவுல் பொறுமையை இழந்தான், ராஜ்யபாரத்தை இழந்து போயிட்டான். சாமுவேல் 7 நாட்கள் பொறுமையோடு இருன்னு சொன்னான். நான் வந்து பலி செலுத்தும் வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருன்னு சொன்னான். ஆனா சவுலால் பொறுமையாக இருக்க முடியல. சாமுவேல் செய்யற வேலையை சவுல் செய்தான். அதனால என்னாச்சு பாருங்க, சவுளுடைய ராஜ்யத்தையே தன்னுடைய பதவியை இழந்து போனான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். பொறுமை இல்லாத பொழுது அநேகருடைய உறவுகளை கூட நம்ம இழப்போம். நமக்கு வர வேண்டிய உயர்வுகளை இழப்போம். நமக்கு வர வேண்டிய நல்ல பெயரை கூட நம்ம இழந்து போய்விடுவோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்த போகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உம்மை போலாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் ஜெபத்தோடு பாடுவோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரையும் அவரை போல மாற்றவான். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். எத்தனை முறை நாம் அவசரப்பட்டு பேசினதுனால குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள், குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள், கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க, பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவசரப்பட்டு பேசினது நிமித்தமாக எத்தனையோ பேருடைய இருதயத்தை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே இயேசுவே எனக்கு உம்முடைய பொறுமை எனக்கு கொடுங்க என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நீடிய பொறுமையா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் மாறும். நீடிய பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். யோபுவை குறித்து யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோபு நீடிய பொறுமையா இருந்தார். கர்த்தருடைய செயலின் முடிவை பார்க்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது உங்களுக்கு தடைபடாது. கரங்களை தட்டி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஏன் கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்யாமல் இருக்கிறார்? நம்ம பொறுமையை இழந்து விட்டோம். உபத்திரத்திலே ஆண்டவரை முறுமுறுத்து விட்டோம். உபத்திரத்திலே ஆண்டவரை குறை சொல்லிவிட்டோம். ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டோம். ஒவ்வொருவரையும் அவரை போல மாற்றித்தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். திருச்சபை நாம் நம்மை உருவாக்குகிற ஒரு இடம். இயேசுவினுடைய அன்புக்குள்ளே, அவருடைய பொறுமைக்குள்ளே அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். நன்றி அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில பேசலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவோம். தேவ அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ள